ஏய் மாப்பு, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மெகிச்சோன்னு ஒருத்தர் 3 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா எர்த்குவேக்கில் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வளர்ந்து வந்துட்டுருக்காரு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் ஒரு குடிகாரன் அப்படிங்கிறதுனால சரியாக பார்த்துக்கல. வருஷங்கள் கடந்து போகுது. 35 வயசு இருக்கும்போது போட்டில் வந்து மீன் பிடிக்க போகும்போது நடுக்கடலில் சிக்கிக்கிறாரு. 77 நாள் எப்படி சர்வை பண்ணாருன்னே தெரில, எப்படியோ சர்வை பண்ணிட்டாரு. 36 வயசில் அதிகமான கடன் இருந்ததுனால அவரை வந்து ஜெயிலுக்கும் அனுப்புகிறாங்க. ஜெயிலுக்கும் போகிறாரு. போயிட்டு வெளியே வந்தால் ஆல்கஹாலிக் டிப்ரெஷன், அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேதனை தாங்க முடியாமல், என்னடா இப்படியே லைஃப் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 52 வயசு இருக்கும்போது ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே புக்ஸ்லாம் வாங்கி படிக்கிறாரு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்றாரு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஓடுறாரு. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது இந்த சிகரெட் பட்ஸ் எல்லாம் ரோட்டில் கிடக்கிறத பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதெல்லாம் பிறக்கி பல்காக சேர்க்குறாரு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பட்ஸ் கிட்ட சேர்த்து அதை ஒரு ஸ்கல்ப்சராக ஃபார்ம் பண்ணி, அதை வாத்து, கோழி, மனுஷன் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி அவருடைய ஐலாண்ட்லேயே வந்து வைக்கிறார். இதை பார்த்த டூரிஸ்ட் வந்து பயங்கர க்ரௌட் ஆகுது. வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறாரு மெகிச்சோ. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு மெகிச்சோ ஒரு நல்ல ஒரு உதாரணம் இல்லையா?